ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு மந்திர சொல்லுதாங்க. ஆமாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற மந்திர சொல் என்னென்னா, அன்பு, பாசம், நேசம் எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவை தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்கள் சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்க வலி கூட குறைஞ்சிரும். உங்கள் உடம்புல இருக்க வலியே குறையும் போது மனசில் இருக்க வலியெல்லாம் பறந்தே போயிடுங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் டாப் 5 ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 5th பிளேஸில் இருக்க பாட்டு பார்த்தீங்கன்னா, நட்பை துணை படத்துலேருந்து பள்ளிக்கூடம் போனதில்லை. அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் லைன் இருக்கும். காசுக்கு ஒரு பஞ்சம் இருந்தாலும் பாசத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லை. உண்மையிலே இது உண்மையிலே ஒரு அற்புதமான லைனுங்க. உண்மையிலே காசு பணம் இதை விட அந்த காசு பணத்து இல்லாமல் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சோண்டு பைசா வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் தெரியுமா, அது உண்மையிலே அல்டிமேட். 4th பிளேஸில் இருக்க பாட்டு பார்த்தீங்கன்னா, தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கலாம். பாண்டவர் பூமியிலேருந்து இந்த பாட்டு உண்மையிலே ஒரு சூப்பரான பாட்டுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காதல் இல்லாமல் ஒரு தோழமையாக பழகிக்கலாம் அப்படின்னு சொன்ன பாட்டுங்க. உண்மையிலே இந்த பாட்டெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது என் டைரக்டர் கேட்டிருந்தாருன்னா அவர்லாம் திருந்தியிருப்பார். ஏன்னா நான் படிக்கும்போது கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக், பாய்ஸ் பாய்ஸ் டாக், ஒய் கேர்ள்ஸ் பாய்ஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான ஒரு பிரின்சிபல்னால் ஒழுங்காக கேர்ள்ஸ் கூட பேச முடியாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த புரிஞ்சுக்கிறதெல்லாம். அந்த மாதிரி நிலமை யாருக்கும் வரக்கூடாதுன்னா கேர்ள்ஸும் பாய்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். 3rd பிளேஸில் இருக்க பாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு இல்லாமல் ஃபேர்வெலே நடக்காதுங்க. மனசே மனசே பாரம். ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த பாட்டு பா விஜயால் எழுதப்பட்டுச்சு. யுவன் சங்கர் ராஜா அந்த காலத்து கோட்டுங்க உண்மையிலே. அவ்வளோ அல்டிமேட்டான பாட்டு இது. அதுலேயும் இதில் உள்ள ஒரு லைன் இருக்கு பாருங்கள். 6-7 ஆண்டு போனதும் அங்கங்கே வாழ்ந்த போதிலும் புகைப்பட நண்பன் முகத்தை புகைப்படத்தில் தேடுவோன்ட்டு. உண்மையிலே இந்த மாதிரி லைனெல்லாம் எப்படி தான் எழுதுகிறாங்கன்னே தெரியல. அவ்வளோ சூப்பரான சாங்க. இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபேர்வெல் பார்ட்டியும் நடக்காதுங்க. ஃபேர்வெல் பார்ட்டிக்கானே எழுதப்பட்ட சாங் இதுதாங்க. உண்மையிலே இந்த சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். 2nd பிளேஸில் இருக்க பாட்டு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குயிலே மனசுக்குயிலே. உண்மையிலே இது மாதிரி ஒரு தரமான பாட்டு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க தமிழ் சினிமாவில். அதாவது எல்லா கிரேட்டஸ்ட்டு திங் இந்த பாட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்புட்டி சார், ரஜினி சார் 2 சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் இசை ஞானி இளையராஜா. அவர் அடிச்சுக்கிற இசையில் யாருமே இல்லை. அடுத்து வாலி சார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த பாட்டை பற்றி பேசணும்னா. அதோட இந்த பாட்டு நட்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய மோட்டிவேஷன் சாங்காகவும் எடுத்துக்கலாம் அதை. இது ஒரு பல டைமென்ஷனல் சாங் இது. இது பொங்கலுக்காக எடுத்துக்கலாம், போகிக்கு எடுத்துக்கலாம், எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் இது. 1st பிளேஸில் இருக்க பாட்டு பார்த்தீங்கன்னா, முஸ்தஃபா முஸ்தஃபா. யார் அந்த முஸ்தஃபானே தெரியாதுங்க. அவர் இல்லாமல் எந்த ஃபேர்வெல் பார்ட்டியும் நடக்காது. சண்முகம் பெரிய ஆளாக இருப்பார் போல். அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கனால தான் அவர் இல்லாமல் எந்த ஃபேர்வெல் பார்ட்டியும் நடக்கிறதில்ல. உண்மையிலே சொல்லப்போனால் இதில் வர டான்ஸும் சரி, இதில் வர சீன்ஸும் சரி, அதுவும் அந்த கேண்டீனில் வச்சு ஒரு சீன் வரும் பாருங்க, அது இல்லாமல் எந்த ஃபேர்வெல் பார்ட்டியுமே நடக்காது. அப்படி ஒரு அருமையான டான்ஸ் கொரியோகிராஃபிங்க. உண்மையிலே இந்த பாட்டு இல்லாமல் எந்த ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியும் நடக்க சான்ஸே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரெண்ட்ஷிப்கான பாட்டுனா இந்த முஸ்தஃபா முஸ்தஃபா தாங்க. எல்லா விஷயங்களும் இந்த காலேஜ் லைஃப்பில் நம்ம கடந்து வந்த விஷயங்கள்லாம் இந்த பாட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஃபேவரட் பாட்டாக இருக்கும். நான் இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.